சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் இல்லைன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் போயிடுறாரு. அடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வராரு. அவர் எப்படி பேசியிருப்பாரு அப்படின்னு. எல்லாத்துக்கும் வணக்கம். போதில் உங்களாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. கல்ச்சுரல்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து நகரம் அப்படின்னு கேட்ட உடனே என்ன அகரமா அப்படின்ட்டு இருந்தேன். இல்லை அகரம் இல்லை நகரம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு மிக்ஸ் பண்ணி நான் கேட்டேன். நான் எல்லாத்தையும் பேசுனேன். அப்பாட்ட பேசுனேன், ஜோட்ட பேசுனேன், தேவ் திவ்யா கார்த்தி எல்லாத்தையும் பேசிட்டு வர சொன்னாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக பிரபலமாக பண்ணியிருக்கீங்க. நான் ஒன்று சொல்லிட்டு மட்டும் போய்க்கிறேன். வாழ்க்கையில் நம்ம வந்து எவ்வளோ உயரங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ இடத்துல போய் உயரங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் போயிடாரு. இப்போ வந்து இளைய தளபதி விஜய் வராரு. அவர் எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களே, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லணும்னு தோணுது நண்பா. சொல்லலாமா நண்பா? நன்றிங்க. கதை என்னன்னா, மன்னர் ஒருத்தர் இருந்தார். அந்த மன்னர்கிட்ட வந்து லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சிப்பாய்களில் ஒருத்தர் வந்து எலுமிச்சை சாறு இருக்குல்ல, அது போட்டு தந்தார். அவர் குடிச்சிட்டு அந்த எலுமிச்சை சாறில் கொஞ்சம் உப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கடை தெருவில் இருக்கிற உப்பு கொஞ்சம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. அந்த சிப்பாயும் அதே மாதிரி உப்பை வந்து ஏன் மன்னா உப்பை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வரணும், எடுத்துடலாம்ல, நீங்கள் மன்னர் தானே அப்படின்னு கேட்குறாரு. மன்னன் நானே இப்படி இருந்தால் எனக்கு பின்னாடி வர சங்கதிங்க வந்து என்னை வந்து ஒரு 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 சர்க்கார் வந்து அமையாது அப்படின்னு. ஸோ அப்படி என்னன்னா, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, வர ஏப்ரல் 18ஆம் தேதி நம்மளோட தலையாய கடமை ஒரு புதிய சர்க்கார் ஒன்று அமைக்கணும்னு. ஸோ எல்லாரும் மறக்காம வாக்களிங்க, அது வந்து எல்லாத்தோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்பிட்டாரு. அடுத்து யார் வரணும்னு பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஜய் சேதுபதி வராரு. எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு. எல்லாத்துக்கும் செம்ம சூப்பரா பண்ணிருக்கீங்க. சூப்பர், அந்த பலூன்லாம் சூப்பரு, எல்லாமே சூப்பர், லைட்டிங்ஸ் தான் சூப்பரு. நான் ஒரு ஜானு தான் பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே எல்லாரும் ஜானு மாதிரியே தெரியாங்க பாஸ். ஜி 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 கோவப்படாங்க ஜி, நான் சும்மா சீரியஸாக எடுத்துக்கேன், சும்மா சொன்னேன், எல்லாம் நமக்கு குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிளம்பிட்டாரு. அடுத்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிம்பு வராரு. எப்படி பேசியிருப்பாரு அப்படின்னு. என் ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. அதாவது நான் வந்து நகரம் ஃபங்க்ஷன் வந்து ரசிகர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, கேட்டேன். நான் வந்து இறங்கினோடனே என்னன்னா, நான் டயர்டாக இருந்துச்சு, எனக்கு டயர்டாக இருக்கும். ஒருத்தட்ட பால் கேட்டேங்க, டம்ளர்ல தான் பால் கேட்டேன். ஆனால் ஏன் குடத்துல கொண்டு வந்தாரு இன்னும் புரியலைங்க. இல்லை, நான் எப்பயுமே சொன்னால் நெகட்டிவாக போகுதுன்னா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவும் கிளம்பிடுறாரு. அடுத்து யாருன்னா, ஒரு பிரபல அரசியல்வாதி, பேர் சொல்ல விரும்பல, மெட்ராஸ் சென்டர்லாம் டோல் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்திருந்தா எப்படி பேசியிருப்பாரு அப்படின்னு பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அரசியல் மேடைகளிலே பேசியிருக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி கலை மேடைகளிலே எனக்கு பேசும்போது என்னோட கலை ஆர்வத்தை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் இந்த மாதிரி அப்படித்தான் மெரினா பீச்சில் நடைபயணம் மேற்கொண்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னன்னா, கால் வருது. கால் வந்து எஃப்சீரன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண போகிறேன், நீ லிரிக்ஸ் ஒன்று எழுதுறோம்டா மாப்பு அப்படிங்கிறான். நானும் எஃப்சீரனும் மெரினா பீச்சில் உட்காந்துக்கிட்டு லிரிக்ஸ் சொல்கிறேன். ஐ வில் லவ் தி ஷேப் ஆஃப் யூ, வி புல் அண்ட் புஷ் டுகெதர் பேக் டூன்னு சொல்லுறேன். அன்றைக்கே பாட்டு யூடியூப்ல ட்ரெண்டுக்கு. அவன்கிட்ட இன்னொரு சொல்லிட்டேன், மாப்பிள்ளை என் பேரைக்கிற கவுத்து விட்றாதான், அப்புறம் கூட்டணி எதுவும் வைக்க முடியாதுடா அப்படி சொல்லிட்டேன். ஸோ அப்படி சொல்லிட்டு வைகோவும் போயிடுறாரு. அடுத்து யார் வரணும்னா, அடுத்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன், காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லலாம், சச்சின் டெண்டுல்கர் வராரு. அவர் வந்து என்ன பேசியிருக்காரு. Very glad to see you all in this wonderful session. Very glad to see you all. The weather is somewhat hot today. Weather is very very hot. Half sides are gorgeous, leg sides are marvelous, and your performance like 6 and 4 and fantastic. அப்படியே சச்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஒன்று வருது, மோட்டு பத்துல எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அதில் மோட்டு பேசியிருந்தா அப்படி பேசியிருக்கோம் அப்படின்னு. ஹடே மோட்டு,
என்னடா என்னை எட்டி விட்டு இறக்கி விட்டுட்டீங்க, என் வயிறு வேலை செய்யாதடா மண்டையா, சொபாசா கொண்டு வந்தாடா கான்செப்ட் ஏதாச்சும் யோசிக்க முடியும், பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியும் அப்படின்னு மோட்டிவ் போயிடுச்சு. இப்போ நானும் கிளம்புறேன். தேங்க்யூ.